ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறீங்க. ஏதாவது ப்ராப்ளமா சார்? நீங்கள் பார்க்குறதுக்கு விஜய் மாதிரியே இருக்கீங்க. அங்கே மட்டும் நீங்கள் புசியான மாதிரி இருக்கீங்க. எப்போவுமே ஃபன்னாகவே போயிட்டு இருக்கு. ரொம்ப சீரியஸாகவே நான் கேள்வி கேட்குறேன். அதாவது என்னங்க, நீங்கள் வந்து யோசிங்க, நான் வேணான்னு சொல்ல, ஆனால் யோசிக்கிற மாதிரி நடிக்காதீங்க. நான் ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன் இன்னைக்கு. என்ன சீரியஸாக பேச போகிறீங்க? அப்படி என்ன பேச போகிறீங்க சீரியஸாக? பேச விடுங்க. நான் வேணா போயிருட்டேன், எந்திரிச்சு போயிடவா? ஓ, இப்போ நான் சீரியஸாக இருக்குன்னு இப்பயாவது நம்புறீங்களா? அதாவது உங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு என்ன கூப்பிட்டுட்டு நீங்கள் எழுந்துச்சு போயிருவீங்க. அப்போ நான் இங்கே சும்மா உட்காந்துருக்கணும், தனியாக பேசிக்கிறேன். இப்போ என்ன பேச விடுங்க. தனியாக பேசுறது நான் வீட்டில் உட்காந்து பேசுவாங்க சார். நீங்கள் இப்படி பேசாதீங்க சார், எனக்கு கோபம் வரும் சார். நான் கோபப்பட தாங்க மாட்டேங்கிறீங்க. நல்லா கோபப்பட்டா நீங்க பெரிய சாதனை. ஏன் கோவப்பட்டா உங்களுக்கு பிபி இறங்கி வாய்ஸ் எல்லாம் வேற மாதிரி ஆகுது? நான் காட்டு மாதிரி ஆயிடுவேன். நீங்க இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி பண்ணுங்க. நான் டென்ஷன் வேற மாதிரி. ஆடியோ ப்ராப்ளம் ஆஃப் பண்ணிட்டு போயிட போறாங்க சார். சரி, இன்னும் சீரியஸா கேட்கணும். என்னன்னு கேட்குறேன், கேளுங்க. திரையுலகத்துல ஜெயநாயகன் படம் வராது. அந்த படம்? ஓ, அந்த படமா? ஓகே. கேசரி ஒரு லைன் எடுத்து ஓடாது, இனிமே ஓடாது. சிவகார்த்திகேயனும் புரட்சிகரமான பாடல்கள் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாரு. அஜித்தும் கார் ஓட்டுறதுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. சூப்பர் ஸ்டாரும் கமல்ஹாசன் கூட சேர்ந்து தனியா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த ஒரு லைன் தனியா இருக்கு, ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒன்று வருது. சரி, அது கேசரி லைன்ல இருந்து வருது. தமிழ் சினிமாவை யார் தான் காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? சீரியஸா கேட்கிறேன், சீரியஸா பதில் இல்லைங்க. நான் சீரியஸா ஒன்று சொல்றேன். சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒன்று, ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ஆர்ட் ஃபிலிமு, அதுக்கப்புறம் வந்து நடிக்கிறதுக்காக உண்மை கதைகள் இதெல்லாம் பேஸ் பண்ணி படமாக எடுக்கலாம். இதெல்லாம் வந்து நேச்சுரலாக எல்லா லாங்குவேஜ்லையும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் வேர்ல்டு ஃபுல்லாக விரும்புறது ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் நம்ம எதை வந்து நேராக பார்த்து செய்ய முடியாத சில விஷயத்தை பறந்து அடிக்கிறது, பயங்கரமாக டான்ஸ் ஆடுறது, காஷ்மீருக்கு போகிறது, பனிப்பிரதேசம் போகிறது, ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணுறது, இது மாதிரிலாம் வந்து இயல்பு வாழ்க்கையில். இது அகண்டாலாம் கிடையாது. அகண்டாலாம் நம்ம இயல்பு வாழ்க்கையில் கூட வேண்டாம். அந்த மாதிரி அகண்டா வேண்டாம், அது வேண்டாம். நான் சொல்றது என்னன்னா, அந்த மாதிரி இயல்பு வாழ்க்கையில இல்லாத ஒரு விஷயத்த பண்ணி பார்க்கணும்னு ஆசை வரும்.